படுகிற செயல்கள் எதுவென தெரிந்து முயற்சியை தொடங்கிட வேண்டும். நாம் நடக்கிற பாதையில் தடைகளை கண்டு களைகளை அகற்றிட வேண்டும். படிக்கிற வேர்வை நிலத்தினில் வீழ்ந்தால் நினைக்கிற வெற்றிகள் தோன்றும். அதில் படிக்கிற பாடமும் முடிக்கிற வேகமும் படிப்பினை ஆக்கிட வேண்டும். முடிகிற செயல்கள் எதுவென தெரிந்து முயற்சியை தொடங்கிட வேண்டும். நாம் நடக்கிற பாதையில் தடைகளை கண்டு களைகளை அகற்றிட வேண்டும். படிக்கிற வேர்வை நிலத்தினில் வீழ்ந்தால் நினைக்கிற வெற்றிகள் தோன்றும். அதில் படிக்கிற பாடமும் முடிக்கிற வேகமும் படிப்பினை ஆக்கிட வேண்டும். முடிப்பதும் எளிதென நினைத்தால் நடிப்பென வாழ்க்கை மாறும். மனிதன் உடுப்பதும் உண்பதும் உறங்கிடும் சுகமதும் நொடிக்கொரு துன்பங்கள் சேரும். படிக்கிற நூலில் பயன்களை தெரிந்தால் படிக்கிற பாதை தெரியும். மனிதன் எடுக்கிற முயற்சியும் படிக்கிற பயிற்சியும் கொடுத்திரும் வெற்றிகள் குவியும். ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நாளும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நாளும் பாடிடுவே. என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். Darkness cannot drive out darkness, only light can do that. Hate cannot drive out hate, only love can do that. Education takes more darkness of difference, injustice and violence in the world. Yes, today's educational development day. Good morning. I would greet everyone a lovely educational development day. Honorable guests, respected teachers and all my dear friends, we welcome you with a warm heart. அறிவொளியை ஏற்றி அகை இருளை போக்கி தன்னிகரில்லா மாணிக்கம் தமிழகத்தின் புகழ்மிக்க சொத்து நம் கர்ம வீரர் காமராசர். ஆம், கல்விக்கு அவர் ஆற்றிய பணிகள் எண்ணிலடங்கா. இன்று உன் பிறந்த நாள் விழாவை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுவதில் நாம் பெருமிதம் கொள்கிறோம். இந்நாளை சிறப்பிக்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், அன்பு ஆசிரியர் பெருந்தகைகள் மற்றும் நண்பர்கள் உங்கள் அனைவரையும் அன்பு நிறை நெஞ்சோடு வரவேற்கிறோம். வருகவே வணங்கியே வரவேற்போம். வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே
கவிச்சரம் சூட்டி உமை வணங்குவோம். 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உமை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சனிதனிதா பதா பாம பம கம பசனிதனிதா பத பம பமகரி வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே. Thank you, Shanika, for your delightful dance. Welcome address adds the colors for each function. It's a great day. I request Jijolin and Bhuvya to formally welcome the gathering. அழகிய இளம் பாதையிலே ஆதவன் சுடர் ஒளியிலே அன்பால் இணைந்து பண்பால் மகிழ செய்யும் இவ்வவையை வரவேற்க வருகிறார்கள் எம் மாணவிகள் ஜிஜோலின் மற்றும் மூவி அவர்கள். We are made for goodness, we are made for love, we are made for friendliness and we are made for togetherness. Good morning to all present here. I take this opportunity to invite all on the birthday of Sri Kamarajar, which is celebrated every year on 15 July. The man with principles, kingmaker and all humans Black Gandhi. The man who never went to school but the reason to open thousands of schools in Tamil Nadu. We, a Holy Angel family, feel proud to celebrate this precious event. First of all, let's implore the blessings of Lord Almighty to have this day a successful one and a delightful one. In the presence of God, let's begin this event joyfully. It's immense pleasure to welcome our chief guest, Reverend Sister Anishiyama, the former bronze of Amala Bronze. Sister, really, your presence makes us very happy. She is a good woman of personality and role model for others. And on behalf of our Holy Angel family, I extend a cheerful welcome, dear sister. It is my duty to welcome our correspondent, Reverend Sister Diana. She is an Iron Lady of our school. She is very supportive and good for students in many ways. On behalf of everyone, I cordially welcome you, dear sister. Next, I wish to welcome our dear principal, Reverend Sister Jofi, who is the backbone of our institution and towards the present of teachers, students as well as parents. And she is very lovable and caring. And on behalf of everyone, I extend a cheerful welcome, dear sister. Now, I would like to welcome Reverend Sister Jyoti, the treasurer of our school. She is very sincere and hard worker in her service. On the behalf of our Holy Angels family, we warmly welcome you, dear sister. Then I extend my thankful welcome to all our teachers who work hard and welfare of our school and for this special event. And on behalf of everyone, I extend a cheerful welcome, dear teachers. Finally, I would like to welcome all my colleagues. Students are the colorful flowers of our Holy Angels family. Without you, the event is not yet fulfilled. On behalf of everyone, I welcome you all, my dear friends. Once again, I extend a cheerful welcome to all in this special occasion with a great smile. Thank you. Thank you, dears, for your sweet words of welcome. It's my pleasure to invite Reverend Sister Anishiyama, the well-known person. A good teacher and the monitor can inspire hope, ignite the imagination and instill love of learning, said Braden. May I request the Anishiyama to share a thought. மனுமகனின் அன்பு மிருதங்களை ஏற்றி வாழ்விற்கு வழித்துணையாய் அறநெறி தாங்கி வழிநடத்தும் அன்பு அருட் சகோதரி அனிஷியாம் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் என்று செல்லமாக அழைக்கப்படும் நம் மாண்புமிகு தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜ் அவர்களின் பிறந்த நாளான இன்று காமராஜரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களிடம் பகிர விரும்புகின்றேன். காமராஜர் நான் 9வது வகுப்பு படிக்கும்போது எங்கள் வீட்டிற்கே வந்து சிறிது நேரம் பேசிவிட்டு சென்றவர். அவரை நான் அந்த சிறுவயதில் கண்டதிலிருந்து எனக்கு அவர்பால் ஒரு ஈர்ப்பு. காரணம், எளிய வாழ்க்கை, உயர்ந்த லட்சியம். அந்த எளிய வாழ்க்கையில் அவர் ஒரு முதல்வராக இருக்கிறேன் என்று பெருமையோ பகட்டோ காட்டாமல் எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர். அதற்கு ஒரு உதாரணம், அவருடைய வீட்டில் இந்த பைப்பு தண்ணீர் குழாய் ஒன்றும் கிடையாது. காமராஜர் முதல்வரான உடனே அந்த பொதுப்பணித்துறையில் உள்ளவங்க அவங்க அம்மா தண்ணி வெளியில் போய் எடுக்க வேண்டான்னு, வயசான அன்னை தண்ணீர் வெளியில் எடுக்க வேண்டாம் என்று அவங்க வீட்டில் ஒரு குழாய் அமைத்து கொடுத்தார்கள். மறுநாள் வந்த காமராஜர் அதை பார்த்துவிட்டு இது என்னது என்று கேட்டார். அப்போது, மகனே, இது இவ்வாறு போட்டு தரப்பட்டது என்று. அம்மா, தமிழகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இதுபோல் உள்ள வசதி ஏற்படும்போது நம் வீட்டிலும் இது வைக்கலாம் என்று சொல்லி உடனே அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு
அந்த குழாயை மாற்றும்படி செய்துவிட்டார். இன்றைய தலைவர்களை நாம் சிந்திப்போம். இதுபோல தன்னுடைய பணியில் நேர்மை, தூய்மை, கடமை உணர்வு, எளியவர்பால் ஆர்வம், கல்வி கண் திறந்தவர் என்று பலவித நற்குணங்களுக்கு சொந்தக்காரர். ஆனால் அவருக்கும் கஷ்டங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. எத்தனையோ பல வகையான கஷ்டங்கள் எல்லாம் அவருடைய வாழ்வில் வந்துள்ளன. இருப்பினும் அவர் நமது தமிழகத்தை சிறந்த முறையில் நடத்தி சென்றார். உன்னத தலைவர்களில் ஒருவராக திகழ்கின்றார். எனவே அன்பு மாணவ செல்வங்களே, நீங்களும் சிந்தையில் தெளிவு, உயர்ந்த லட்சியம், எளிய வாழ்வு இவற்றை உங்களுடைய வாழ்விலும் கடைபிடிக்கவும், ஏனையோருக்கு ஒரு முன்மாதிரியான எடுத்துக்காட்டான வாழ்வு வாழவும் நான் உங்களிடம் அன்புடன் வேண்டுகிறேன். இன்றைய நாளில் இந்த கொரோனா தொற்று இந்த நேரத்திலும் இத்தகைய ஒரு விழாவை நீங்கள் ஏற்பாடு செய்து அதில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு மீண்டும் ஒரு முறை இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்வு நலம் பெற வேண்டும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Sister Anishama, for your inspiring message. Dance is the most beautiful form of expression of human feeling. Dances are messages of God. Let us witness the dance performance by our friends. பாரதத்தின் கடையெல்லையாம் தமிழகத்தில் தனிப்பெரும் திட்டங்களாலும் சீரிய செயல்பாடுகளாலும் அரும்பணியாற்றிய மாமனிதன். ஒட்டுமொத்த பாரதமே மீண்டும் காமராசன் போல் தலைவர் கிடைக்க மாட்டாரா என ஏங்க செய்தவர். ஆம், அம்மகானின் சிறப்பை நடன வழி இதோ நம் மத்தியில் தர வருகிறார்கள் நம் மாணவர்கள். Thank you friends for your amazing performance. Well, here you are today. Drama is a mirror of reality. Performers are ready to enact a meaningful show on the theme of Mount Carmel. அகிலமே எதிர்பார்த்த நற்செய்தி நம் இயேசு பிரானின் பிறப்பு. அதற்கு ஆண்டவர் தேர்ந்து கொண்டவரை நம் அன்னை மரியா. இயேசுவின் இறையாட்சி பணியில் பெண்மையின் முதல் படி.
மனுமகனை தந்த அன்னையின் சிறப்பு போற்றும் குரு நாடகம் காண்போம். ஒரேபு மலை, சீனாய் மலை, தாபோர் மலை, கல்வாரி மலை என விவிலியத்தில் மலைகளுக்கென்று தனி சிறப்பு உள்ளது போன்று கார்மேல் மலைக்கும் தனி சிறப்பு உண்டு. கார்மேல் என்றால் எபிரேய மொழியில் அழகான பூந்தோட்டம் என்று பொருள். தனது பெயருக்கு ஏற்றவாறு அழகிய தோட்டமாகவே திகழ்ந்துள்ளது என்பதனை இறைவாக்கினர் எசாயாவின் நூலும் இனிமை மிகு பாடலும் சான்று பகர்கின்றன. இறைவாக்கினர் எலியாவின் காலகட்டத்தில்தான் இந்த கார்மேல் மலை இவ்வழிபாட்டு தலமாக அமைந்தது. வானிலிருந்து நெருப்பை வரவழைத்து யாவே கடவுள்தான் உயிருள்ள கடவுள் என்று மெய்ப்பித்து காட்டியது இந்த மலையில்தான். கடும் பஞ்சம் நிலவிய காலகட்டத்திலும் மழை வரும் என்று இறைவாக்கினர் எலியா முன்னுரைத்ததும் கார்மேல் மலையில் கண்ட காட்சியின் வழியாகத்தான். இறைவாக்கினர் எலியா பாகால் தெய்வத்தை வழிபட்டவர்களை தோற்கடித்து அவர்களை மண்ணை கவ்வச் செய்ததும் இந்த கார்மேல் மலையில்தான். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கார்மேல் மலைக்கும் கார்மேல் அன்னைக்கும் என்ன தொடர்பு? மரியன்னை எதற்காக கார்மேல் அன்னை என்று அழைக்கப்படுகிறார்? முதன்மை கார்மேல் மலையின் இறைவாக்கினர்கள் பெந்தேகோஸ்தே திருநாளின் போது தூய ஆவியை பெற்றுக்கொண்டு அவர்கள் கிறிஸ்தவத்தை தழுவினார்கள். பின்னர் மீண்டும் கார்மேல் மலைக்கு திரும்பிச் சென்று அன்னை மரியாளுக்கு ஆலயம் எழுப்பினார்கள். கிபி 1251 ஆண்டு ஜூலை 16 நாள் தலைமை துறவி சைமன் ஸ்டோக்ஸ் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அன்னை மரியாள் காட்சி கொடுத்த நிகழ்வு இதோ உங்கள் பார்வைக்கு. மகனே, இதோ இந்த குறுந்தோள் அங்கியை உனக்கு பரிசாக அளிக்கிறேன். கார்மேல் சபை துறவிகள் அனைவரும் இதை அணியுங்கள். மரண வேளையில் இதை அணிந்திருப்போருக்கு சிறப்பான பாதுகாப்பை வழங்குவேன். ஒவ்வொரு வருடமும் இந்த நாளை எனது நாளாக கொண்டாடுங்கள். வருடங்கள் விருந்தோடின. குறுந்தோள் அங்கியை துறவிகள் மட்டுமன்றி இறை மக்களும் அணிய ஆர்வம் காட்டினர். இறை மக்களிடம் இந்த அங்கி சென்றபோது அவற்றின் பெயரும் வடிவமும் மாறியது. இறை மக்கள் தாங்கள் எப்பொழுது அணிவதற்கு வசதியாக கழுத்துணியாக அணிய துவங்கினார்கள். மரண வேளையில் மரியன்னையின் மைந்தர்களுக்கு உதவியதால் இன்னும் சிறப்பாக அணிந்திருக்கும் உத்தரிக்க ஸ்தலத்து ஆத்மாக்களுக்கு உதவுவதால் உத்தரியம் என்று பெயர் பெற்றது. உத்தரியத்தின் மகிமைகள் இதோ. உத்தரியம் அணிவது நம்மை நரக நெருப்பிலிருந்து தப்புவிக்கும். நம்முடைய திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் சுடப்பட்டார். அப்போது அவரது உடம்பில் இருந்த துண்டை எடுப்பதற்காக அறுவை சிகிச்சை செய்யப்பட இருந்தது. அறுவை சிகிச்சைக்கு முன் உடலில் ஏதாவது அணிந்திருந்தால் அதை அகற்றுவார்கள். அப்போது திருத்தந்தை ஜான் பாலிடம், உடைமைகளை கலற்றும் போது நீங்கள் எதை வேண்டுமானாலும் கலற்றுங்கள், ஆனால் என் கழுத்தில் அணிந்திருக்கின்ற உத்தரியத்தை கலற்றக்கூடாது. ஒருவேளை நான் மரணத்தின் பிடியில் சென்றாலும் உத்தரியம் என்னை நரக வேதனைக்கு உட்படுத்தாமல் என்னை வாழ்விக்கும் என்று உத்தரியத்தின் மகிமையை கூறினார். அடுத்த நிகழ்வாக மக்கள் கூடியிருந்த கூட்டத்தில் பேய்களை ஓட்டும் சடங்கு நடந்து கொண்டிருந்தது. நீண்ட நேரம் ஜபத்துடன் போராடியும் வெளிவராமல் விவிலியத்தில் கூறப்படுகின்ற பெயல்சபூல் என்னும் பேய் குடிகொண்டிருந்தது. பிறகு அதிக நேரம் கடந்த பின்பு பெயல்சபூல் பேயிடம் கேள்விகள் கேட்கப்பட்டது. நீங்கள் யாருக்கு பயப்படுவீர்கள் என்று. அதற்கு அந்த பேய், நாங்கள் இயேசு என்னும் நாமத்திற்கும் மரியன்னை என்னும் நாமத்திற்கும், இன்னொன்று இரகசியம், நான் அதை சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் ஆண்டவர் பெயரால் கேட்கிறேன் என்பதால் சொல்கிறேன், நாங்கள் உத்தரியத்திற்கு பயப்படுவோம். உத்தரியம் அணியாதிருக்கும் போது அவன் நரகத்துக்கு போவான் என்று
நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். ஆனால் அவன் உடலில் உத்தரவில் இருந்தால் நரகத்தின் வாசலில் போக முடியாது. அன்னை மரியாள் அவர்களை காப்பாற்றி விடுகிறார். மோட்சத்திற்கு போக உதவி செய்கிறார் என்று அந்த பேய் சொன்னதாம். எனவே உத்தரியத்தின் அறிந்தவர்கள் நரக கோபாக்கினிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் என்பது உறுதி. எனவே உத்தரியத்தின் மகிமையை உணர்வோம், நரக வேதனையின்றி நம் ஆன்மாவை காப்பாற்றுவோம். இத்தகைய சிறப்பு மிக்க நம் அன்னையின் புகழை பாடுவோமா? உண்மையுடன் வாழ்ந்து உளமாற போற்றிடுவோம், என்றும் உவகை அடைந்திடுவோம். கார்மேலின் கலை அழகே, காலமெல்லாம் புகழை, உன் வழியில் நடந்து உண்மையுடன் வாழ்ந்து உளமாற போற்றிடுவோம், என்றும் உவகை அடைந்திடுவோம். கன்னிமையில் தாய்மை கண்ட கார்மேல் மலரே, கருணையோடு கண் பார்த்து காலமும் காத்திடுவார். உன்னதமாய் வாழ்ந்திடவே உத்தரியம் தந்தவளே, ஒரு விளந்து தவிப்போருக்கு உதவிடும் கரமாவா. உறவோடு வாழவே உயிர் தர துணிந்தவளே, பாடிடும் என்னாவும் உன்னாமம் சொல்லிடவே. வாழ்கவே உந்தன் அருட்கரமே, என்று வாழியவே என் அன்பு காவியமே. வாழ்கவே உந்தன் அருட்கரமே, என்று வாழியவே என் அன்பு காவியமே. கார்மேலின் கலை அழகே, காலமெல்லாம் புகழை, உன் வழியில் நடந்து உண்மையுடன் வாழ்ந்து உளமாற போற்றிடுவோம், என்றும் உவகை அடைந்திடுவோம். உளமாற போற்றிடுவோம், என்றும் உவகை அடைந்திடுவோம். Thank you teachers for your stunning performance. I think you need to boost now. We have another piece of entertainment for us. Now Basim Shaniga delivered a speech about Kamarajar. மனிதரில் மாணிக்கம், தன்னலமில்லா முதல்வர். ஆற்ற வேண்டும் போல் உழைப்பு. மேலும் அவர் சிறப்பை நமக்கு சொல்லித்தர வரும் மாணவி மெர்ஷின் சானிகாவை அன்போடு அழைக்கிறேன். எங்கும் நிறைந்தாய் போற்றி, என்னுள் உறைந்தாய் போற்றி, இன்பம் தந்தாய் போற்றி, இறையே நினதடி போற்றி போற்றி. அவையோர் அனைவருக்கும் அன்பு கலந்த காலை வணக்கம். தோன்றிற் புகழோடு தோன்றுக, அத்திலான் தோன்றலில் தோன்றாமை நன்றி என்ற வள்ளுவரின் குரலுக்கிணங்க புகழோடு உதித்து பிறருக்காய் வாழ்ந்து எளிமையின் உருவமாய் தரணியில் தடம் பதித்து பலவிதமான பட்ட பெயர்களோடு புகழாரம் சூட்டப்பட்ட கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என வந்துள்ளேன். மனிதனிடம் இருக்கும் உயர்ந்த சக்தியை கண்டுபிடித்து அதை வளர்ப்பதே கல்வியின் நோக்கம் என்ற கன்ஃபியூஷியஸின் வாழ்க்கை தத்துவத்தின்படி கல்வி கண் திறந்த காமராஜர் கர்ம வீரர், வெள்ளை உள்ளம் கொண்ட நம் பெருந்தலைவர் விருதுநகரில் 1903 ஜூலை 15 நாள் குமாரசுவாமி நாடார் சிவகாமி அம்மையார் தம்பதியரின் அன்பு புதல்வராக தரணியில் உதித்தார். பெற்றோர் இவர்கிட்ட இயற்பெயர் காமாட்சி என்பதாகும். பள்ளியில் காலடி பதித்த 2வது பருவத்தில் தன் அன்பு தந்தையை இழந்தார். இவருடைய தங்கை நகம்மாள் ஆவர். தந்தையை இழந்ததால் குடும்ப வறுமையை போக்க பள்ளி பருவத்தை நிறுத்தி கொண்டார். தன் மாமனாரின் கடையில் பணிபுரிந்து கொண்டே அப்போது நடந்து கொண்டிருந்த அரசியல் கூட்டங்களில் பங்கேற்பது, செய்தித்தாள்கள் படிப்பது போன்ற செயல்களில் ஈடுபாடு கொண்டதன் விளைவாக சமூக நலனில் அக்கறையுடையவராக மாறினார். ஜாலியன் வாலாபாக் படுகொலை இவரை தேசிய காங்கிரஸ் இயக்கத்தில் சேர தூண்டியது. தனது 18வது வயதில் இந்த இயக்கத்தில் சேர்ந்து பல முறை தேர்தல் நின்று வெற்றி பெற்றார். 1937 சாத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றார். 1954 தமிழகத்தின் முதல் அமைச்சரானார். வறுமையில் வாடிய ஏழைகளின் வறுமையை நீக்கினார்.
தான் படிக்காவிட்டாலும் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக அதிகமான பள்ளிக்கூடங்களை நிறுவினார். 7% இருந்த படித்தவர் நிலையை 37% உயர்த்தினார். தான் பிரதமராவதற்கு வாய்ப்புகள் இருந்தும் தான் அதை ஏற்காமல் லால் பகதூர் சாஸ்திரி, திருமதி இந்திரா காந்தி போன்றவரை பிரதமராக்கி தன்னை தாழ்த்திக் கொண்டார். இதனால் இவர் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டார். இவருடைய ஆட்சியில் பலவிதமான நல்ல திட்டங்களை செய்தார். தொழிற்சாலைகள், கால்வாய்கள், கிணறு, குளம் போன்ற பல செயல்களை செய்தார். எளிமையான வாழ்வு வாழ்ந்தார். 1963 தனது பதவியை ராஜினாமா செய்து அதன் மூலம் இளைய தலைமுறைகள் வளர வேண்டும் என்பதில் உறுதியாயிருந்தார். இவ்வாறு தம் சொல்லால், செயலால், தியாகத்தால், தன்னலம் பாரா தன்மையால் அனைவருடைய மனங்களிலும் இடம் பிடித்து பெருந்தலைவராக வாழ்ந்தார். பல பட்டங்கள் பெற்று படிக்காத மேதை, கருப்பு காந்தி, ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்கியவர் போன்ற பல பெயர்களுக்கு சொந்தக்காரரான நம் தலைவர் 1975 அக்டோபர் 2 இவ்வுலகை விட்டு சென்றார். அவர் மறைந்தாலும் அவர் புகழ் மறையாது. இப்படிப்பட்ட தலைவர்கள் நம் நாட்டில் அமைந்தால் நம் நாடு சொர்க்க பூமியாக மாறும் என்பதில் ஐயமில்லை. எளிமையாய் வாழ்வோம், பிறர் பணி புரிவோம், நம்பிக்கையில் வளர்வோம், உலகை மாற்றுவோம். பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Basant Shaniga, for your wonderful speech. Music heals, music entertains, music takes us to the heaven. Now our teachers on stage with a beautiful song. இதமான இன்னிசை மகிழ்வில் வளமாக வளம் சேர்க்கும் துணியில் அழகான வார்த்தை தாளத்தில் இனிமை பொங்க பாட வருகிறார்கள் நம் ஆசிரியர் பெருந்தகைகள். கர்ம வீரரே, தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே, மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே, தலைவனுக்கும் தலைவன் நம் காமராஜரே, முதல்வனுக்கும் முதல்வன் நம் காமராஜரே, ராஜரை போல் ராஜன் நம் காமராஜரே, அறிஞருக்கும் அறிஞர் நம் காமராஜரே, எளியவர்க்கும் எளியவர், வறியவர்க்கும் வறியவர், கர்ம வீரரே, தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே, மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. அவர் வாழ்வு என்பது தமிழ்நாட்டிற்கானது, நல்ல எண்ணங்களால், நல்ல சேவைகளால், அவர் ஆட்சி காலமே பொற்காலமானது, பள்ளிக்கூடங்களால், தொழிற்சாலைகளால், கல்வி அறிவும் வேலை வாய்ப்பும் வளர்ந்து வந்தது, ஏழை எளிய மக்கள் வாழ்வில் உயர்ந்து நின்றது. ராசா மகராசா, காமராஜர் என்ற பெயர் லேசா லேசா, ராசா மகராசா, காமராஜர் வாழ்ந்த காலம் லேசா லேசா, கர்ம வீரரே, தர்மசீலரே, மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே, மனிதநேயரே, கனிவான தோழரே, நாடு போற்றும் நல்லவர் நம் காமராஜரே. Thank you, teachers. Everyone can be king of his own domain, but everyone can't make a king. Here I call upon Jessica to deliver an English speech about the real kingmaker, Mr. Kamaraj. கல்வி கண் திறந்த மாமனிதன், எளிய வாழ்க்கை வாழ்ந்த பாங்காளர், தன் ஆட்சி காலத்தில் மாநிலம் முழுதும் ஊர்தோறும் குளங்கள், அணைகள் வெட்டி விவசாயம் வளர்த்தவர் என பல பணிகளாலும் தொண்டு ஆற்றிய அம்மகனாரின் சிறப்பு பேச இதோ மாணவி ஜெசிகாவை அழைக்கிறோம். Respected chief guest, correspondent, principal, sisters, teachers and my dear friends, I am Jessica from 11th B. Today I am going to speak about Mr. Kamaraja. We all know very well about Kamaraja, who was the former chief minister of Tamil Nadu. He was born on 15 July 1903 at Virudhunagar. He ruled the state from 1954 to 1963. During this 9 years period, he had opened nearly 12,000 schools in all over Tamil Nadu. He was the one who implemented that every child should get free education. Do you know that why Kamaraj was known as the real kingmaker? He was the only one who stood for education even with great opposition and negative comments. He had contributed much for education in his lifespan. He always used to say that education plus character is the goal of true education.
We all know that Dr. APJ Abdul Kalam, Sir C.V. Raman, Dr. Sivan of ISRO are the kings of their own domain. But these all happened because of the education imparted by Mr. Kamaraj. I would like to conclude my speech. We call Kamaraj as the real kingmaker because the main thing that he has given an opportunity to each and everyone to prove themselves in every way. We like the most popular people who shine in their field. Let's have keen interest to follow the values of Kamaraj in our day-to-day lives. Thank you. Now hold your breath for the memorizing performance. Without music, life would be a mistake. Now our students perform like a Kamaraja. இசையின் 7 சுரங்களால் நம் எண்ண ஓட்டங்களில் நயம் செய்ய வருகிறார்கள் நம் மாணவர்கள். நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடும் உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. மகராஜனி வந்தானம்மா, இந்த ஊரு உலகெங்கும் தேடி பார்த்தாலும் வீடு எவன்தானம்மா, வலிமை இருந்த போதும் மிக எளிமையோடு இருந்தா, வெள்ளை உள்ளம் கொண்ட எங்க கருப்பு காந்திவனே. நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. There are ending in every celebration. Hope you are enjoyed this lively presentation. I request Mr. Jabashani to propose the vote of thanks. Stay home. யாவும் நலமாக நிச்சயம் நாளாக இந்த விழாவை மகிழ்வோடு முற்றுப்பெற செய்ய நன்றி நல்விதனை தர நம் ஆசிரியர் ஜபஷானி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். Good morning to one and all. I took immense pleasure to deliver the thanks to all the dignitaries who are all assembled here for this wonderful celebration. And first of all, I would like to thank our Lord Almighty for protecting our community during this pandemic situation and shower His blessings towards us. And next, I would like to thank our Reverend Sister Anishyamma, former provincial of Amala province, who always motivated us with her moral and enthusiastic thought. And now it's the time to thank our correspondent, Sister Diana, Iron Lady of our institution, who always molded and organized us with her kind and continued support. And now I thank our principal, Reverend Sister Jopi, treasurer of our institution, and also she gives guidance and encouragement in all our efforts. And next I thank our Reverend Sister Jyoti. She also heard and actively contribute for our school in every event. And it's important to thank our teaching and non-teaching staff who are all put lot of efforts to make this celebration as a successful one. Last but not least, I would like to thank all my dear students who are all actively participated in this celebration and makes this as a successful one. And now, last but not least, I thank one and all. Thank you.